ஆர்ஆரை வந்து கமருதின நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீஸ் டாஸ்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஃபேமிலி மட்டும் தான் ரொம்பவே கனெக்ட் ஆகல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காங்க. ஒண்ணு வந்து வினோத்தோட ஃபேமிலி, இன்னொன்னு வந்து கமருதீனோட ஃபேமிலி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ வந்து விக்ரம், சபரி, ஆர்ஆர் இவங்க 3 பேருக்குள்ள வந்து பேசிட்டுருக்காங்க. அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் நடந்துச்சு. அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் பத்தி தான் பேசிட்டுருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆர்ஆர் வந்து எனக்கு உங்க 2 ஃபேமிலிக்குள்ளயுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆச்சு. ஆனா வந்து ரொம்ப கனெக்ட் ஆகாதுன்னு பார்த்தோம்னா, அது வினோத்தும், கமருதீனோட ஃபேமிலி தான். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ரியா கூடயுமே ரொம்பவே கனெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீரஞ்சனி வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா நல்லா ஜாலியா இருந்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து டைட்டில் வின்னர பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விக்ரம் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்சு 3 பேர்ல வந்து யாராவது ஒருத்தர் வந்து டைட்டில் வின்னர் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒண்ணு வந்து சபரி, இன்னொன்னு ஆரோரா, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவ சொல்றாங்க. எனக்கு வந்து ஆரோரா வந்து எனக்கு முதல்லலாம் இல்ல. இப்போ வந்து வெளியிலேருந்து வந்த பிரவீன்ராஜ் சில விஷயங்கள சொல்லும்போது, ஆரோராவுமே பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெட் கார்ட் விஷயத்த பத்தி பேசுறாங்க ஆரோரா. ஆரோரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரெட் கார்டு வாங்கினதுக்கப்புறம் ரொம்பவே பேர் டேமேஜ் ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சபரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை ரொம்ப பயங்கர பீக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுமாரி பயங்கரமாக நெகட்டிவிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுமாரி வந்து பிக் பாஸ் சீசன் 9 ஆகட்டும், இல்லைனா வந்து ஏதாவது விஜய் டிவி ஷோவாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது வந்து சீரியலாக இருக்கட்டும், அவங்க எதுலேயுமே வந்து கலந்துக்க முடியாது. அதுக்கப்புறம் ஆர்ஆர் வந்து இப்போ வரைக்கும் இருந்ததுக்கான பேமெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 90 டேஸ் மேலே இருந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி காஸ்டியூம்க்கு கூட அவன் வந்து கடன் வாங்கி தானே பண்ணியிருப்பான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குமே விக்ரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருந்தார். என்னென்னா பார்த்தோம்னா அவரோட பேர் வந்து அவரே டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்று வந்து ஆறுதலான விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தோம்னா, நம்மலாம் வெளியில் போனதுக்கப்புறம் அவங்கள போய் பார்க்கலாம். அவங்க எப்படி சேஞ்ச் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்க வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும். அதுதான் அவங்களுக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்குமே ஆர்ஆர் வந்து நான் அவங்க கூட கொஞ்ச நாள் பழகியிருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்து ரொம்பவே ஃபீலிங்ஸா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆராரோ.